அனைவருக்கும் வணக்கம். கல்லாமை என்பது களவு செய்ய கருதாமை என்று வரும். 41வது அதிகாரத்தில் கல்லாமை என்று வரும். அது படிக்காதவன் பொருள். படிக்காமல் இருப்பதனுடைய இழிவு என்ன என்பதை கல்லாமை என்று முதல் நகரம் போடும். இது பொது நகரம், பள்ளிக்கூடத்திற்கு வருகிற நகரம் கல்லாமை. அந்த சொல் சரியாக உச்சரிக்க வேண்டும் என்பதற்காக இந்த வேறுபாட்டை நாம் கூறுகிறோம். கல்லாமை என்பது களவு செய்ய கருதாமை. உள்ளத்தால் உள்ளலும் தீரே என்று நாம் இந்த அதிகாரத்தில் படிக்க போறோம். முதல் நினைத்தலும் செய்தலோடு ஒக்கும் என்று பரிமேலழகர் இதற்கு உரை எழுதுகிறார். நினைச்சிட்டாலே அது திருநதான் பொருளாம். இந்த பொருளை நாம் எடுத்துக்கொள்ளலாம் என்று மனதில், அதாவது காசு கொடுக்காம எடுத்துக்கலாம் அப்படின்னு மனசுல நினைத்து விட்டால், அல்லது அவர் பாராத போது அதை எடுத்து சென்று விடலாம், அபகரித்து விடலாம் என்று நினைத்து விட்டால் அது பிழை என்பதை பரிமேலழகர் தன்னுடைய உரையிலே சொல்லுகிறார். நினைத்தலும் செய்தலோடு ஒக்கும் என்பதுதான் உள்ளத்தால் உள்ளலும் தீதே. மனசுல நினைச்சிட்டாலே, உள்ளத்தால் உள்ளலும் மனசுல நினைத்து விட்டாலே அது தீமை பயக்கும் என்பதை பரிமேலழகர் சொல்லுகிறார். பாலை நிலங்கள்ல வழிப்பறி செய்பவர்கள் இருப்பார். பாலை நிலம் என்பது முல்லை குறிஞ்சியும் தெரிந்தால் அது பாலை என்று சொல்லப்படும். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல் என்று 4 நிலங்கள். இவை வறண்டு போனால் அதுக்கு பாலை நிலம் ஆயிடும். இதுல வளமை இல்லாமல் போனால் அது பாலை நிலம் என்று பொருள். அந்த மாதிரி காலகட்டங்களில் வழிப்பறி கொள்ளையர்கள் இருந்து பறித்துக் கொள்வார்கள். அந்த புலி, சிங்கம் என்பதை தமிழ்ல அரிமா என்று சொல்லுவோம். அது பசிக்காக அடித்து உண்ணும். எது கிடைச்சாலும் அடித்து உண்ணுது. அதுக்கு அதனுடைய விலங்குத்தன்மை. மனிதன் அவனை நெறிப்படுத்துவதற்கு ஆட்சியாளர்கள் சரியான முறையில வழிகாட்ட வேண்டும் என்பது கருத்து. அது மாதிரி தனி மனிதர்கள் 2 பேர் அது மாதிரி செய்தார்கள் என்பதை நான் 2 பேருடைய பெயரை சொல்லுகிறேன், நீங்கள் அறிந்திருக்கலாம். ஒருவர் வினோபா பாவே. அவர் வறியவர்களுக்கு, நிலமில்லாத ஏழைகளுக்கு 100,000, அதாவது லட்சக்கணக்கான நிலங்களை தானமாக பெற்று வறியவர்களுக்கெல்லாம் வழங்கி அவர்களை ஆற்றுப்படுத்தினார். அவருடைய ஏழ்மையை நீக்குவதற்காக பாடுபட்டவர். இது ஒரு அரசு செய்ய வேண்டிய செயலை நம்முடைய நாடு விடுதலை பெறுவதற்கு முன்னாலும், விடுதலை பெற்றதற்கு பின்னாலும் அவர் இந்தியா முழுமையும் சுற்றினார். அவ்வளவு பெரிய அவர் ஞானமுடையவர். அவர் பகவத்கீதையை பல்வேறு மொழிகளிலே மொழிபெயர்த்த வினோபா பாவே. மனசுல அப்படியே வச்சுக்கோங்க. அவருடைய வரலாறு வாய்ப்பு கிடைக்கிற போது குழந்தைகளே உங்களுடைய குறிப்பேட்டில் குறித்துக் கொள்ளுங்கள். வினோபா பாவேயினுடைய வரலாற்றை நீங்கள் ஒவ்வொருவரும் படிக்க வேண்டும். அவ்வளவு தூய்மையானவர். இன்னும் சொல்ல போனால் மகாத்மா காந்தியை விட மிகவும் தூய்மையானவர் வினோபா பாவே. அவர் ஒரு பெரிய மகாத்மா. மகாத்மானாலே பெரிய என்றுதான் பொருள். மகாத்மா வினோபா பாவே. இது எப்படி தன்னுடைய வாழ்வு முழுவதும் அர்ப்பணித்தவர். அப்படி அர்ப்பணித்த பெருமகன் வினோபா பாவே. அது மாதிரி ஏழைகள், வழிதவை செல்கிறவர்கள், இந்த வழிப்பறி எல்லாம் செய்யறாருன்னு சொன்னேன், அது மாதிரி உள்ளவர்கள் அத்துணை பேரையும் நெறிப்படுத்திய பெருமகனார் வினோபா பாவே. இன்னொருத்தர் ஜெயபிரகாஷ் நாராயண். இவர் பீகாரை சேர்ந்தவர். இவர் பள்ளத்தாக்குகளில் ஒளிந்திருந்து வழிப்பறி செய்கிறவர்களை முரண்டு பிடிச்சா கொலை செய்யவும் தயங்க மாட்டார்கள், நைய புடைப்பார்கள். அப்படிப்பட்ட முரடர்களை எல்லாம் தன்னுடைய காலடியில் விழச் செய்தவர் ஜெயபிரகாஷ் நாராயண். சில மனிதர்களுக்கு அரிய ஆற்றல்கள் அப்படியே குவிந்து கிடக்கும். அப்படி அரசால் செய்ய முடியாத வேலைகளை எல்லாம் இந்த 2 பேரும் செய்தார்கள் என்பதை நீங்கள் குறித்துக் கொள்ள வேண்டும். இவர் ஜெயபிரகாஷ் நாராயணன். இவர் 2வது சுதந்திர போராட்டத்துக்காக பாடுபட்டவர். சுதந்திர இந்தியாவில் மறு சுதந்திரத்துக்காக பாடுபட்ட பெருமகன் இந்த ஜெயபிரகாஷ் நாராயணன். இந்த பேரை நினைவு வைத்துக் கொள்ளுங்கள். ஜெயபிரகாஷ் நாராயணன் தன்னுடைய உடல் நலம் மிகவும் பாதிக்கப்பட்டு இருந்த சூழலில் கூட
இந்த நாட்டுக்காக காமராஜ் அவர்களைப் போல இவர் திருமணம் செய்து கொள்ளாமல் தன்னுடைய வாழ்க்கையை நிறைவு செய்த பெருமகன் ஜெயபிரகாஷ் நாராயணன். அவரை அப்படிப்பட்ட கொள்ளைக்காரர்களை எல்லாம், கொலைகாரர்களை எல்லாம் நல்வழிப்படுத்தி, நான் அரசிடம் மன்னிப்பு வாங்கி தருகிறேன் என்றெல்லாம் வாக்குறுதி அளித்து அவர்களை நல்வழிப்படுத்திய பெருமகன். இவ்வளவும் சொல்வதற்கு காரணம் என்னவென்றால், இந்த கல்லாமை என்பது அந்த கொஞ்சம் கூட உள்ளத்துல இல்லாம கிள்ளி எரியப்பட வேண்டும். அதனாலதான் இந்த கருத்துக்களை எல்லாம் நாம் சிந்திக்கிறோம். இது இன்னும் நிறைய விரிவு இருக்கிறது. இந்த கல்லாமை என்றால் ஏதோ திருடாமை என்று மட்டும் நினைத்து விடாமல், இது எப்படி நல்வழிப்படுத்தலாம், மனித மனத்தை எப்படி நல்வழிப்படுத்தலாம் என்பதற்காக தான் நான் சென்ற முறையை குறிப்பிட்டேன். உங்களுக்கு திருவள்ளுவருடைய கையை பிடிச்சிக்கிட்டீங்கன்னா நம் மனதுல இது மாதிரி கெட்ட எண்ணங்கள்லாம் வராது என்பதற்காக மீண்டும் மீண்டும் படிக்கணும். சும்மா படிச்சுட்டு விட்டா போதாது. அது படிச்சது மனசுக்குள்ள ஏறணும், அது உட்காரணும். அப்பதான் சரியா இருக்கும். இப்ப பாருங்க, இந்த ஓடிபி வந்துச்சா அப்படின்னு கேட்பான் வழக்குல. பாருங்க, ஓடிபி வந்துச்சான்னு பார்த்துட்டு நம்ம கிட்ட சொன்னோம்னாக்கா நம்முடைய கணக்குல இருக்கிற எல்லா பணத்தையும் சுருட்டிட்டு போயிடுவோம். இப்படி நிறைய கதையா தினம் வருது. இந்த செல்பேசியிலையும் வருகிறது, நாளிதழ்கள்லையும் வருகின்றன, பல்வேறு தொலைக்காட்சி மூலமாக நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. ஓடிபி யதார்த்தமா ஏதோ சொல்லிடுவாங்க. சொன்னதுக்கு அப்புறம் அந்த நம்முடைய கணக்கு எண், வங்கியில உள்ள அக்கௌண்ட் நம்பரை கண்டுபிடிச்சு முழுமையாக ஒட்ட வழித்து கொண்டு போய் விடுவார். அப்படியெல்லாம் வருகிற செய்திகளை நாளும் படித்து செய்கிறோம். இது வெள்ளை சட்டை போட்டு நல்ல தோற்றத்திற்கு அழகாக இருப்பார்கள். ஆனால் மனசுல கருப்பு. இந்த குன்றிமணியில எப்படி கருப்பு இருந்ததோ அது மாதிரி இந்த கருப்பு அவருடைய மனதிலே இருப்பதனால இந்த மாதிரி பிழைகளை எல்லாம் செய்கிறார்கள். நிறைய ஏமாற்றுகள் இருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் என்னங்கிறதையே நான் சென்ற முறை நான் குறிப்பிட்டேன் உங்களுக்கு. நம்முடைய மனதிலே ஆடம்பர வாழ்க்கையை ஒழித்து அமைதியான வாழ்க்கையை மேற்கொள்ள வேண்டும். பணம் பணம் என்று அழைகிறார்கள், நகை நகை என்று அழைகிறார்கள். மேல் நாடுகள்லாம் யாரும் நகை அணிவதில்லை. இங்கே ஆண்கள் கூட நல்ல தடிப்பமாக 7-8 பவுன்ல பெருசா போட்டுக் கொள்கிறார்கள். இதெல்லாம் நான் என்னுடைய இப்போ எனக்கு 73வது வயது நிறைவடைய இருக்கிறது. இவ்வளவு காலங்கள்ல ஒரு 6-7 நாள் திருமணத்தை ஒட்டி அவர்களுடைய வற்புறுத்தலினாலே நான் போட்டிருந்தேன். அதுல எனக்கு ஒன்றும், அதாவது உடம்பு மிகை என்று சொல்லுகிற நிலைக்கு நான் அந்த காலகட்டத்திலே வந்து விட்டேன் என்றாலும் கூட பற்றற்று இருக்க வேண்டும். அப்பதான் நம்ம தூய்மையாக இருக்க முடியும். தேவையானதை பெற வேண்டும், தேவையானதை மட்டும் தான் அனுபவிக்க வேண்டும். அனாவசியம், அவசியம், அத்தியாவசியம் என்று 3 சொற்கள் இருக்கின்றன. அனாவசியம் என்றால் அந்த பொருளை வாங்கவே கூடாது. அவசியம் என்றால் எப்ப அவசியமோ அப்போ வாங்கணும். அத்தியாவசியம் என்றால் உடனே வாங்கலாம். மிகவும் அத்தியாவசியம், மிகவும் தேவை, இது நமக்கு கண்டிப்பாக தேவை என்று உணர்கிற போது இந்த 3 சொற்களையும் குறித்துக் கொள்ளுங்கள். இது அளவறிந்து வாழுதல் என்று திருவள்ளுவர் சொல்லுகிறார். அளவறிந்து வாழாதான் வாழ்க்கை உள போல இல்லாகி தோன்றாக்கடும் என்று சொல்லுவதனுடைய கருத்தாதான். அத்தியாவசியம் என்றால் உடனே வாங்கிக் கொள்ளலாம். அவசியம் ஆனா இப்ப தேவையில்லை, தேவைப்பட்ட பொழுது வாங்கிக் கொள்ளலாம். 3வது அனாவசியம். அவன் மால்ல வச்சிருக்கிற எல்லா குப்பைகளையும் கொண்டாந்து வீட்டுல சொருகிட்டு எந்த இடத்துல என்ன இருக்குன்னு தெரியாம இருக்கிற குடும்பங்களை எல்லாம் நிறைய குடும்பங்களை பார்க்கிறோம். குப்பைகளை கொண்டாந்து குவித்து வைத்துக் கொள்வது, இருக்கிற போதே திருப்பி ஒண்ணு வாங்கிடுவாங்க. அப்படி நல்ல சிந்தனைகளை வளர்த்துக் கொள்வதற்காகத்தான் நாம் திருக்குறள் படிக்கிறோம் என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். அடுத்து நாம் சிலப்பதிகாரத்திலே இதனுடைய செய்தி ஒன்று வருகிறது. கள்ளும் களவும் காவும் பொய்யும் வெள்ளை கோட்டையும் விறகினில் ஒழியும் என்று சிலப்பதிகாரம் 30வது காதை. 30 காதைகள் இருக்கு. அதாவது 30 தலைப்பு என்று பேர். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பேர் வச்சிருப்பாங்க. சிலப்பதிகாரத்துல மணிமேகலை எல்லாம் காதை என்று சொல்வார். காதை என்றால் ஒரு அத்தியாயம் என்று சொல்கிறோமே, அப்படி 30 பிரிவுகள், 30க்கும் 30 தலைப்பு இருக்கும். அதே போல இது 30வது தலைப்பிலே வருகிற செய்தி கள்ளும். கல்லுன்னா மது.
களவு, இப்ப நம்ம படிக்க போற கல்லாமை. அடுத்து காமமும் பொய்யும், வாய்மை. அடுத்த அதிகாரம் வாய்மை படிக்க போறோம். இவற்றை வெள்ளை கோட்டியும் விறகினில் ஒழிமை என்று சொல்கிறார். வெள்ளை கோட்டி என்றால் அறிவிலா கூட்டத்தினுடைய தொடர்பையும் அவருடைய திறத்தையும் அவரிடம் விலகிக் கொள்ளுங்கள். இதெல்லாம் தீ நட்பு தான். அதனாலதான் இந்த கூடா நட்புக்கு அடுத்தாற் போல இந்த செய்தியை நாம் பார்க்கிறோம். இது சிலப்பதிகாரத்திலும் இந்த செய்தி வருகிறது என்பதை நாம் உங்களுக்கு நினைவூட்டுகிறோம். இந்த கல்லாமை என்பதனுடைய முகமன் முடிந்தது. அடுத்து நாம் இன்று முதலாவது குறளுக்கு வருகிறோம். எள்ளாமை வேண்டுவான் என்பான் எனைத்தொன்றும் கல்லாமை காக்க தன் நெஞ்சு. இதற்கு நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய இன்னொரு குறள் 1078. அது சொல்ல பயன்படுவோர் சான்றோர் கரும்பு போல் கொல்ல பயன்படும் கீழ் என்று கயமையிலே வருவது. சும்மா சொன்னா கேட்க மாட்டான், அவனை 2 போட்டாதான் வரும் அப்படிங்கிற மாதிரி அந்த குறள்ல கரும்பை எப்படி நசுக்கி பிழிகிறோமோ அது மாதிரி இப்பெல்லாம் காவல்துறையில அழைச்சிட்டு போய் யார வேணாலும் அதை அந்த உண்மையிலே இவன் செஞ்சிருக்கான், ஆனா பொய் சொல்றான்னு தெரிஞ்சாதான் அவனை அடிக்கணும். ஆனா இப்போ என்ன நடக்குதுன்னா, அது யாருன்னு தெரியாமலே ஆராயாமலே அதை அவனை அடித்து துவைத்து புளிந்து விடுகிறார்கள். அது அவன் நேர்மையாளன் என்பது தெரிந்ததற்கு பிறகு இந்த அடித்த அடியெல்லாம் திரும்பி வாங்கி கொள்ள முடியுமா? அதை அந்த காவலர்கள் தான் உணர வேண்டும். அதை எள்ளாமை வேண்டுவான் என்பான் எனைத்தொன்றும் கல்லாமை காக்க தன் நெஞ்சு என்பதை எந்த பொருளையும் களவாடும் நினைவு தன் நெஞ்சை அணுகாமல் பார்த்து கொள்பவனே இகழ்ச்சிக்கு ஆட்படாமல் வாழ முடியும் என்பதை இந்த குறளுக்கு பொருளாக கொள்ளலாம். எந்த பொருளையும் களவாடும் நினைவு தன் நெஞ்சை அணுகாமல் பார்த்து கொள்பவனே இகழ்ச்சிக்கு ஆட்படாமல், எள்ளாமை என்றால் இகழ்ச்சி, ஆட்படாமல் வாழ முடியும். எள்ளாமை வேண்டுவான் என்றால் என்ன? கள்வன் திருடன் என்று மக்களால் இழிவுபடுத்தப்படுதலை விரும்பாதவன். இவன் திருட்டு பயலாவன் அப்படின்னு யாரும் சொல்லிடக்கூடாது. அப்படி இழிவுபடுத்தலை விரும்பாதவன் என்று எல்லாமை வேண்டுவான். தன் நெஞ்சு எனைத்தொன்றும் கல்லாமை வேண்டும் என்றால் என்ன? தன்னுடைய மனத்தளவால் கூட செயல்படுவதற்கு மூலம் மனம் என்பதனால, இப்படி மனதளவிலே இவன் நல்லது செய்தல் அல்லது செய்தல் என்பதை நிர்ணயிப்பது அதனுடைய மூலமானது மனம் என்பதனாலே தன் நெஞ்சு என்று இங்கே சொல்கிறார். கல்லாமை காக்க தன் நெஞ்சு. குறளை பாருங்கள். எல்லாமை வேண்டுவான் என்பான் எனைத்தொன்றும் கல்லாமை காக்க தன் நெஞ்சு. இது சின்ன பொருள் தானே, எடுத்துக்கலாம் அப்படின்னு எடுத்துடக்கூடாது. இது பிறர் அறியாமல் கொண்டு செல்வதும் எளிமையானது தானே என்று கூட நினைத்து, அதனால யாருக்கும் பாதிப்பு இல்லை, இது எடுத்துக்கலாம் அப்படின்னா கூட அதை எடுக்கக்கூடாது. பிறருக்கு உரியது என்பதை நாம் நம்முடைய மனதிலே ஆழமாக பதித்து கொள்ள வேண்டும். அவர்களே வற்புறுத்தி இதை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொன்னால் தவிர, அது நமக்கு தேவையாயிருந்தால் அவரும் வற்புறுத்தி கொடுப்பார் என்றால் அதை பெற்றுக்கொள்ளலாமே தவிர, இது எடுப்பது எளிது, யாருக்கும் தெரியாது என்று நினைத்து எடுத்துவிடக்கூடாது என்பதுதான் எல்லாமை வேண்டுவான் என்பான் எனைத்தொன்றும் கல்லாமை காக்கத்தன் நெஞ்சு என்று தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து இரண்டாவது குறள். உள்ளத்தால் உள்ளலும் தீதே பெறன்பொருளை கள்ளத்தால் கல்வேம் எனல் என்பதை நாம் முதல் தொடக்க புள்ளியிலேயே ஓரளவுக்கு இந்த குறளை நாம் விளக்கி இருக்கிறோம். வறுமை, வேலையின்மை, விளைவின்மை இவற்றால் நேர்ந்த உணவின்மையை களவிற்கும் கொள்ளையடிப்பதற்கும் காரணமாக இருப்பதனால் அதற்கான தீர்வை மக்களும் அரசும் தான் கொடுக்க வேண்டும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். பிறர்க்குரிய பொருளை சூழ்ச்சியினால் கவர்ந்து கொள்ளலாமா என்று ஒருவன் நினைப்பதே கூட குற்றமாகும் என்பதை தெள்ளத் தெளிவாக காட்டுவது இந்த குறள். பிறர்க்குரிய பொருளை சூழ்ச்சியினாலே நாங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு போகக்கூடாது. ஒரு தலைமை ஆசிரியர் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் மொத்த பணமும் அவர் பள்ளியிலே வேலை செய்கிற 15 ஆசிரியருடைய பணத்தையும் சம்பள பணத்தை வாங்கி கொண்டு வருகிறார். ஒரு கடையில் இருந்து ஏதோ ஒரு பொருளை வாங்குகிறார். அவர் பணம் வைத்திருக்கிறார் என்பதை நோட்டமிட்ட ஒருவன் கீழே ஒரு ரூபாயை போட்டு, இது ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னாலே நடந்த செய்தி, அது போட்டுவிட்டு இந்த பணம் உங்களுடையதா பாருங்கள் என்று அந்த கடை மேஜையிலே அந்த பையை வைத்து விட்டு இவர் குனிந்து எடுக்கிறார்.
அந்த பையை தூக்கி கொண்டு ஒரு சந்து வழியாக போய்விட்டான். அந்த இடத்துல முட்டு சந்து. ஒரு 4, 5 சந்துகள் இருக்கும். எந்த சந்துல ஓடுனான் என்று யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. அது மாதிரி நாம் வந்து அ பேதமையாக இருந்துவிடக் கூடாது என்பதற்காக, உள்ளத்தால் உள்ளலும் தீதே பிறன் பொருளை அவர் பார்க்கவில்லை என்று செய்வது, ஏமாற்றி சூழ்ச்சி செய்து அந்த பொருளை கவர்ந்து செல்வது என்பதெல்லாம் பிழையானது என்பதைத்தான் இந்த குறள் மூலமாக நாம் அறிந்து கொள்வோம். அவன் அறியா வகையில் சூழ்ச்சியால் கவர்ந்து கொள்ளேன் என்பதை மனத்தால் நினைத்தலும் களவு செய்தது போன்றதே. அது களவு செய்யவில்லை என்றாலும் கூட அது களவு செய்ததை ஒக்கும் என்று நாம் கருதி கொள்ள வேண்டும். உள்ளத்தால் உள்ளலும் தீதே பிறன் பொருளை கள்ளத்தால் கல்வேமல் என்று இந்த குறள் மூலமாக அறிந்து கொள்கிறோம். கருப்பு தெரியுது பாருங்க, சிவப்பா தெரியுதா? அதுல ஒரு பக்கம் மட்டும் கருப்பு இருக்கு. திருவள்ளுவர் எப்படி எல்லாம் கண்டுபிடிச்சு பேசுறாரு பாருங்க. இது கருப்பு தெரியுதா? அதான் மூக்கில் கரியார் உடைத்து புறங்குன்றி கண்டனேரேனும் அகம் குன்றி மூக்கில் கரியார் உடைத்து உள்ளத்தில் கருப்பு வைத்தான் என்று சொன்னோம். மைபொறி விளக்கே என்ன மனதில் கருப்பு வைத்தான் என்று சேர்க்கிறார் சொன்னோம். அதான் அந்த குன்றிமணி. திடீரென்று எல்லாம் வழித்து கொண்டு போய்விடும் என்பதுதான் உண்மையான செய்தி. அந்த அடிப்படையில அளவிறந்து ஆவது போல கெடும். வழக்குல கிராமத்துல சொல்லுவாங்க, உள்ளதும் பூச்சரா நொல்லகனான். ஏற்கனவே இருந்ததையும் சேர்த்து வலிச்சுக்கிட்டு போயிடும். அதுதான் அப்படி ஒரு பழமொழி சொல்லுவாங்க. ரொம்ப எளிமையான உரை அது. இந்த குறளுக்கு களவினால் ஆகி ஆக்கம் அளவிறந்து ஆவது போல கெடும் என்பதை மிக எளிதாக ஒன்றுமே படிக்காத பாமர மக்கள் கூட இந்த செய்தியை அறிந்து வைத்திருந்தார்கள் என்பதுதான். உள்ளதும் போச்சுடா நொலகனா என்று ஒரு பழமொழி சொல்வார்கள். அந்த அடிப்படையில் உள்ள குறள் தான் இது. நல்வழியில் வந்தது அல்வழியில் வந்தது, நல்லது அல்லாத வழி என்பதை தீய வழியில் வந்தது என்பதை அல்வழி என்று சொல்லுகிறார்கள். களவினால் ஆகி ஆக்கம் என்றால் என்ன என்றால், களவு செய்தலால் கொண்ட நலங்கள் என்பனவெல்லாம் ஆவது ஆக்கம். அது நல்வழியால் வந்ததா என்றால் இல்லை, அல்வழியால் வந்தது. அதை ஆராய்ந்து பார்த்து களவின் வந்த பொருளால் மாட மாளிகை எழுப்பலாம், நிறைய நிலங்கள் வாங்கி போடலாம், அல்லது நிதி நிறுவனங்களை தொடங்கலாம். சிட்பன்ஸ் என்று சொல்லுகிறார்களே, இப்படியெல்லாம் செய்வார்கள். இவர்களை ஒரே அடியாக ஒரு காலத்தில் வழித்து கொண்டு போவதை நானே பார்த்திருக்கிறேன். பெரிய அளவிலே வாழ்ந்து மிகப்பெரிய கோடிக்கணக்கான ரூபாய், அந்த காலத்திலேயே கோடிக்கணக்கான பணத்துல ஒரு பெரிய மாட மாளிகை, அதுல குளிர் சாதனங்கள் எல்லாம் அமைந்த அறைகள் எல்லாம் அமைத்த அவர்கள் கடைசியில் ஒன்றுமில்லாமல் போனதை, கடன்காரனாக போனதை நான் கண்கூடாகவே பார்த்திருக்கிறேன். அவர்களுக்கெல்லாம் இந்த திருக்குறள் படித்து அந்த படித்தால் மட்டும் போதாது, அதை உணர்ந்து வாழ்க்கையில் உள்வாங்க தெரிய வேண்டும். நிறைய பேர் இந்த பகட்டுக்குத்தான் ஆசைப்படுகிறார்கள். இந்த பகட்டுக்கு ஆசைப்படுவதனாலேதான் இந்த தீமைகள் எல்லாம் விளைகின்றன. இவர்களெல்லாம் நாகரிக திருடர்கள். கொள்ளையடித்து இந்த பிட் பாக்கெட் என்று சொல்லுகிறார்களே, பையில் இருப்பதை எடுப்பது, பையில் கொண்டு போவதை பிடுங்கி கொண்டு போவது, இப்படி உள்ள சில சில சின்ன திருட்டுகள், இப்படி ஏமாற்றுகிறவர்கள் மிகப்பெரிய கொள்ளையர்கள். இதைத்தான் ஆவது போல கெடும் என்கிறார். இதை நான் கண்கூடாகவே பார்த்திருக்கிறேன். அதனால இந்த திருக்குறள்லாம் எனக்கு நிறைய உதவி செய்து, இதை சொல்லுவதற்கும் அதை கேட்பதற்கும் அதன் வழி நடப்பதற்கும் பிறரை நடக்க செய்வதற்கும் இந்த திருக்குறள் நமக்கு பெரும் துணையாக நிற்கிறது என்பதை ஒவ்வொருவரும் மனதில் கொள்ள வேண்டும். அதாவது அளவு கடந்து மேலும் மேலும் பெருகுவது போலவும் காட்சி தரவும் கூடலாம். ஆனால் இதுல ஒற்று என்று ஒரு அதிகாரம் இருக்கிறது. ஒற்றாடல் 59வது அதிகாரம். அதிலே 4வது குறள், வினை செய்வார் தம் சுற்றம் வேண்டாதார் என்றாங்கு அனைவரையும் ஆராய்வது ஒற்று. இது அரசியல்ல வருகிற, அரசியல் என்கிற இயலில் வருகிற 25 அதிகாரங்கள் அரசியல், அதிலே வருகிற குறள் இது. இதற்கு
மு கருணாநிதி என்ன உரை சொல்லுகிறார் என்று பாருங்கள். ஓர் அரசில் உளவறியும் ஒற்றர் வேலை பார்ப்பவர்கள் வேண்டியவர் வேண்டாதவர் சுற்றத்தார் என்றெல்லாம் பாகுபாடு கருதாமல் பணிபுரிந்தால்தான் அவர்களை நேர்மையான ஒற்றர்கள் என கூற முடியும் என்று மு கருணாநிதி இதற்கு உரை எழுதியிருக்கிறார். ஒரு அரசு நிறுவனத்துல எதெல்லாம் அங்கம், இது 584வது குறள். இந்த குறள்களை எல்லாம் நீங்கள் பதிவு செய்து கொள்ள வேண்டும். 384, 388, 377, 549, 550, 207, 208. இந்த குறள்களை எல்லாம் நீங்கள் ஒப்பிட்டு படிக்க வேண்டும் என்பதற்காக, எத்தனை பேர் ஒப்பிட்டு படிக்க போகிறீர்கள் இப்பொழுது குறித்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு உரிய காலமும் நேரமும் வருகிற போது இதை பின்னோக்கி பார்ப்பீர்களே, ஆனால் இதை ஒப்பிட்டு பார்த்து இதையெல்லாம் நீங்கள் ஒரு காலத்தில் ஒரு எழுத்தாளராக, ஒரு சொற்பொழிவாளராக வரக்கூடிய சூழல் ஏற்படும் போது இந்த ஒரு குறளையும் இந்த குறளோடு நான் இப்ப சொன்ன 8 குறள்களையும் இணைத்து பேசினால் 1 மணி நேரம் பேசலாம். அதனாலதான் இதெல்லாம் சொல்லுகிறேன் உங்களுக்கு. இந்த மாதிரி அதிகமான குறள்களை ஒன்றோடு ஒன்று இந்த 8 குறள்களுடைய விளக்கங்களையும் நன்றாக படித்து ஆய்ந்து இதை உங்களால் 1 மணி நேர பொழிவாக அல்லது குறைவாக பேசினால் ஒரு 40 மணித்துளிகளில் பேச முடியும். இதை இந்த மாதிரி செய்திகளை எல்லாம் குறித்துக் கொள்ளுங்கள். இது 3வது குறள். களவினால் ஆகிய ஆக்கம் அளவிறந்து ஆவது போல கெடும் என்பது. அதற்கு அடுத்தது 4வது குறள். களவின்கண் கன்றிய காதல் விளைவின்கண் வீயா விழுமம் தரும். விழுமம் என்றால் துன்பம், விழுமம் என்றால் துன்பம். வீயா விழுமம் என்றால் தீராத துன்பம் அல்லது தொலையாத துன்பம் என்று நாம் கொள்ள வேண்டும். களவு செய்வதில் ஒருவனுக்கு ஏற்படும் தனியாத தாகம், அதுதான் வீயா விழும். அதனால் உருவாகும் விளைவுகளால் தீராத துன்பத்தை உண்டாகும். இவனுக்கு இருக்கிற அளவு கடந்த காதல். எதுல காதல்? களவு செய்வதிலே காதல். இது அடுத்த 2வது 4வது குறள். இது 6வது குறள் வருகிற போது அந்த கன்றிய காதல் என்பதாக விளக்குவோம். களவின்கண் கன்றிய காதல் என்றால் என்ன? களவின்கண் கன்றிய காதல் என்றால் என்ன? சோர்வும் சூழலும் கண்டு பிறர் தேடி வைத்த பொருள்களை கவர்ந்து கொள்வதற்கு ஒருவர் கொள்ளும் அழுத்தமான பற்றுதான் பிறர் தேடி வைத்ததை எப்படி அபகரிக்கலாம் என்று. ஒரு எடுத்துக்காட்டு சொல்லட்டுமா? ஒருத்தர் குழந்தை இல்லை, அதுல பங்காளிகள் இருக்காங்க. அந்த பங்காளிக்குள்ளேயே ஒரு பெண் இருக்கு பாருங்க, அவங்க பங்காளியா சேர்த்துக்கிறது இல்லை. இப்ப பெற்றோருடைய சொத்துல இருந்து பெண்களுக்கு பகிர்ந்து கொடுக்க வேண்டும் என்று இருக்கு. அதே பொண்ணும் பல பேர் கொடுக்கறது இல்லை. ஆனா இந்த சொத்து இருக்கு பாருங்க, இதுல பங்காளிக்குள்ள அடிச்சுக்குவானே தவிர அந்த பெண்ணை கருத மாட்டான். அவங்களுக்கு ஒரு பங்கு கொடுக்கணும் அப்படின்னு. இந்த இந்த யாரோ சேர்த்து வச்சது அவர் இறந்து போன பிறகு அந்த சடலம் அங்க இருக்கும். இவர்கள் அடித்து கொண்டிருப்பார்கள், இல்லைன்னா அதை தூக்க விட மாட்டாங்க. இதை பல பேர் பஞ்சாயத்து பண்ணுவாங்க. இப்படியெல்லாம் ஏற்படுகிற சூழல் இருக்கு பாருங்க. களவு செய்வதில் ஒருவனுக்கு இது ஒரு விதமான களவு தான். விட்டு கொடுத்து போக மாட்டார்கள், பகிர்ந்து கொள்ள மாட்டார்கள். இந்த தீராத துன்பத்தை உண்டாக்கும். இப்ப இந்த இவர்களெல்லாம் அடித்துக் கொண்டிருக்கிற போது வேற ஏதாவது குறுக்கு சட்டத்தை விட்டு அந்த பெண் கொண்டு போவதும் உண்டு. அது மாதிரி செயல்களை நான் பார்த்திருக்கிறேன். இந்த கன்றிய காதல், அதுதான் கன்றிய காதல். கன்றியன்னா அழிய என்று கூட சொல்லலாம். இப்படிப்பட்ட பற்று, அந்த பொருள்களின் மேல் இருக்கிற பற்று தீராது என்பதைத்தான் இது மாதர் காதல் என்று தொல்காப்பியம் 811வது நூற்பா சொல்லுகிறது. மாதர் காதல்.
கன்றிய காதலவர் என்பதை உயிர்தளிர்க்க வைக்கும் சிறந்த காதலினும் பிறர் பொருளை கவர்வதில் அழுத்தமான காதல் கொள்ளல் என்பதுதான் அதற்கு பெயர். கலைவின் மேல் காதலுடையவனால் அழுத்தமான கல்வனாக பொருள் கவர்வது அக்காதல் இன்பம் போல் விழிமே இன்பம் தருமா என்றால் அது தராது. அந்த களவால் வந்த பொருள் இவர்களுக்கு மன உறுத்தல் இருந்து கொண்டே இருக்கும். பொதுவா பாருங்க, நாம் சம்பாதித்த பொருளை கொண்டு உண்கிற போது இருக்கிற சுகம் பிறரிடமிருந்து களவாடல் மூலமாக பெற்ற போது அதை உண்கிற போது இருக்கிற துன்பம் நாம் உழைத்து உண்கிற போது அந்த துன்பம் இராது. இதையெல்லாம் உணர்ந்துதான் களவின்கண் கன்றிய காதல் விளைவின்கண் வீயா விழுமம் தரும் என்று சொல்லுகிறார். விழுமம் என்றால் துன்பம் என்று பார்த்தோம். நீக்கும் துன்பம், நீக்க முடியாத துன்பம் என்று இரண்டு வகை. கன்றிய கல்வன் கையதாகில். இந்த இடத்தை நான் சொல்வதற்கு காரணம், இந்த கன்றிய காதல் என்று திருவள்ளுவர் பயன்படுத்தியதை பின்னாலே வந்த இளங்கோவடிகள் அந்த கன்றிய காதல் என்று 284 286 வருகிற அந்த கன்றிய காதலை இளங்கோவடிகளும் பயன்படுத்தி இருக்கிறார். அதான் அழுத்தமான பற்று. அதான் கன்றிய காதல் என்பது மிகவும் அழுத்தமான பற்று என்பதனாலே கன்றிய கல்வன் கையதாகில் கொன்று அச்சிலம்பு கொணர்க. கொன்று அச்சிலம்பு இங்கதான் மாட்டிக்கிட்டான் சிலம்பு. அந்த பாண்டியன் நெடுஞ்செழியன் ஈர்கன் காவலன் ஏவ அவன் கொண்டு வந்து அவன் நிறுத்துகிறான் என்பதை, இந்த கன்றிய காதல் என்பதை நன்றாக மனதில் அழுத்தமாக பற்றி கொள்ள வேண்டும். இது பிழை என்பதற்காக இவ்வளவு. கன்றிய காதலன் என்பதற்கு களவில் தழும்பு ஏறியவன் என்கிறார் அரும்பத உரையாசிரியர். இந்த சிலப்பதிகாரத்துக்கு உரை எழுதிய அரும்பத உரையாசிரியர், பழைய உரையாசிரியர், அவர் களவில் தழும்பு ஏறியவன் என்கிறார். அதாவது அந்த அளவுக்கு அந்த களவு அவனுடைய உள்ளத்துல இருக்குதான், அந்த தழும்பு ஏற்படுற மாதிரி. அடுத்து அடியாருக்கு நல்லார் எப்படி சொல்றாருன்னா, களவில் தழும்பிய கல்வன் என்கிறார். களவில் தழும்பிய கல்வன், மிகுதிய அப்படியே தழும்புதான், அப்படியெல்லாம் எழுதுறார்கள் அந்த உரைக்கு. இதை நாம் 286வது குறளிலும் நாம் விரிவாக பார்க்கலாம். இந்த குறள் கன்றிய காதல், களவின்கண் கன்றிய காதல் விளைவென்கண் வீயா விழுமம் தரும் என்பது எல்லாம் அப்படியே மனப்பாடாயின்னு சொல்ல 285வது குறள். அருள் கருதி அன்புடையராதல் பொருள் கருதி பொச்சாப்பு பார்ப்பார்கள் இல். பொருள் பிறருடைய பொருளை கவர்வதற்கு அவருடைய சோர்வை நோக்கி இருப்பவர் அன்புடைமையோ அருளுடைமையோ உடையவர் ஆகார். இதுக்கு நான் ஒரு செய்தியை சொன்னேன் என்று கருதுகிறேன் முன்னாலேயே. அன்பும் அருளும் இல்லாத ஒருவர் கைப்பையை பறித்து கொண்டு ஓடி விடுவார். ₹1 நாணயத்தை கீழே போட்டு அவர் கையில் இருக்கிற எவ்வளவு பெரிய தொகையானாலும் பறித்து கொண்டு சென்று விடுவார். எந்த சந்தில் புகுந்தார் என்று கண்டுபிடிக்க முடியாமல் இவர் அலைக்கழிவார் என்பதை பார்த்தோம். இதுல இன்னொரு செய்தி என்னவென்றால், 23/9/2023 ஒரு 1.25 ஆண்டுகளுக்கு முன்னால ஒரு செய்தி நாளிதழ்கள்ல வந்தது. சிவகுமாரி என்ற பேருந்து ஓட்டுநர், அவருக்கு பின்னாலே அமர்ந்திருந்த ஒரு பெண்மணி நிறைய பணத்தோடு அந்த இடம் வந்தவுடன் இறங்கி சென்று விடுகிறாள். பேருந்து நிலையத்திற்கு கொஞ்சம் முன்னாலேயே இறங்கிடுறாங்க. அவங்க இடம் வந்தவுடன் அந்த பணப்பையை விட்டு இறங்கி விடு. எல்லா பயணிகளும் இறங்கி விட்டார்கள். பணப்பை அங்கேயே கிடக்கிறது. அந்த சிவகுமாரி என்ற அந்த ஓட்டுநர் அவருடைய வழியிலே இறங்கி இருந்தால் அவர் பணப்பை அவரும் பார்த்திருக்க மாட்டார். இந்த பக்கமாக பயணிகள் இறங்குற வழியில் ஏறுவதற்காக இடப்பக்கமாக அவர் இறங்குகிற போது அவருடைய கண் அந்த பணப்பையில் படுகிறது. அவர் நேராக அந்த பணத்தை எடுத்து கொண்டு போய் தன்னுடைய மேலதிகாரியிடம் கொடுப்பதற்காக செல்கிறார். இதுல ஏதோ பணம் இருக்கு, இதை நம்ம அங்க ஒப்படைச்சிடலாம் என்கிற ஒரு நல்ல மனம்.
அந்த பெண் அந்த முன் நிறுத்தத்திலே இறங்கி அந்த இடத்திற்கு வருகிறாள். எந்த பேருந்தில் ஏறினோம் என்று தெரியவில்லை. அங்கே பேருந்து நிலையத்தில் நிறைய பேருந்துகள் இருக்கின்றன. அது திருவண்ணாமலையிலிருந்து சென்னை செல்கிற வண்டி அது. சென்னை சென்ற வண்டி. அப்ப அந்த அம்மா பதட்டத்தோடு வருவதை இவர் கவனிக்கிறார். என்ன என்று கேட்கிறார். நான் எந்த பேருந்தில் வந்தேன் என்று தெரியவில்லை. என்னுடைய பணப்பை காணாமல் போய்விட்டது என்று. அவர் சொல்லுகிறார், நீங்கள் அந்த டெப்போ என்று சொல்லுகிறார்களே, அந்த பணிமனை இருக்கிற இடத்திற்கு வாருங்கள். அவரிடம் முறையிடுவோம். தன்னிடம் பணப்பை இருக்கிறது என்று அவர் சொல்லவில்லை. கொண்டு போய் அழைத்து கொண்டு போகிறார். அந்த பெண்மணியை வாயிலில் நிறுத்திவிட்டு இவர் உள்ளே சென்று அந்த பணப்பையை அவரிடம் மேல் அலுவலரிடம் கொடுத்துவிட்டு, இப்படி ஒரு பெண்மணி பதற்றத்தோடு வந்திருக்கிறார். நான் ஓட்டி வந்த அந்த பேருந்தில் தான் இந்த பை இருந்தது. இதில் உள்ள செய்திகள் சரியா என்பதை நீங்கள் விசாரணை செய்து அவரிடம் வழங்கலாம் என்று சொல்லிவிட்டு அந்த பெண்ணை உள்ளே அழைக்கிறார். அந்த அம்மா அந்த குறியீடு எல்லாம் சொல்லுகிறார். நான் இவ்வளவு பணம் வைத்திருந்தேன், என்னென்ன பொருள்கள் அந்த பையில் இருக்கின்றன என்பதை எல்லாம் பார்த்து அவர் சரி பார்த்ததற்கு பிறகு அவரிடம் கொடுக்கிறார். இதுதான் அன்புடைமைங்கிறது. இங்க சொல்றாரு பாருங்க. அருள் கருதி அன்புடையராதல் பொருள் கருதி பொச்சாப்பு பார்ப்பார்கள் இல். இந்த எடுத்துக்காட்டு அதற்கு பொருந்துகிறதா? அருள் கருதி இவருக்கு கருணை இருக்கிறது. அன்புடையராதல், அன்புடைமை இருக்கு. பொருள் கருதி பொச்சாப்பு பார்ப்பார்கள். அந்த பொச்சாப்பு என்பதற்கு மறதி என்று ஒரு பொருள், சோர்வு என்று ஒரு பொருள். பொச்சாவாமை என்று ஒரு அதிகாரம் 54 வரும். அந்த இடத்துல பூரா மறதிங்கிற பொருள் தான். இந்த இடத்துல சோர்வு. அந்த அன்புடைமையோ அருளுடைமையோ இல்லை என்றால் அவர் எடுத்துக்கொண்டு வேறு பக்கமாக போயிருப்பார். இப்ப எவ்வளவு கண்ணியமான மனது இருந்தால் அந்த ஓட்டுநர் இப்படிப்பட்ட அருஞ்செயலை செய்திருக்கிறார் என்பதை நாம் நோக்க வேண்டும். அருள் கருதி அன்புடையராதல் பொருள் கருதி பொச்சாப்பு பார்ப்பார்கள்.